திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம முதலாம் தந்திரத்துல கடைசி தலைப்பு வந்துட்டோம். கல்லுண்ணாமை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த முதலாம் தந்திரம் எல்லாமே பொதுவான டாபிக்கா இருக்கு. எப்ப இரண்டாம் தந்திரம் வரும், நம்ம அந்த பயிற்சியை போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா முதலாம் தந்திரத்திலே மறைமுகமா நிறைய பயிற்சிகள் திருமூலர் சொல்லி கொடுத்துட்டே தான் வந்திருக்காரு. இப்ப கல்லுண்ணாமையிலயுமே நம்ம இப்ப பார்த்த கடைசி அதிகாரங்கள் எல்லாமே நம்மள எப்படி அந்த பயிற்சிக்கு தயார்படுத்திக்கிறது, நமக்கு என்னென்ன குணங்கள்லாம் வேணும், அதத்தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுல ஒண்ணு கல்லுண்ணாமை. கல் உண்ணக்கூடாது. கல் உண்டால் நமக்கு என்னெல்லாம் டிராபேக் இருக்கு, நமக்கு எப்படி அந்த சிவானந்த அனுபவம் கிடைக்காம போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோம்? ஆஹ் இந்த கல்லு நம்ம வெளியில இருந்து நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சோம்னா, நமக்கு உடலுக்கு உள்ள சுரக்கக்கூடிய அந்த கல்லுக்கு நிகரான, அதை விடவும் மேலான ஒரு அமிர்தம் நமக்கு சுரக்காம போயிரும். வெளியில இருந்து அதுக்கு அத மயக்கிற மாதிரி ஒரு போதைப் பொருளோ எதுவுமே எடுத்துக்க கூடாது. அது தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது வெற்றிடம் நம்ம உடல்ல கட்டாயம் இருக்கணும். அந்த வெற்றிடம் இருந்தாதான் நம்மளால அந்த நாதத்தை கேட்க முடியும். இந்த கல் உண்பவர்களுக்கு அந்த உடல்ல தேவையில்லாத நீர் அதிகமாயிட்டே போறனால, அந்த நாதத்தை அவங்களால உணர முடியாது. அப்புறம் நம்மளுடைய வினைகள் முடியிறது எல்லாமே கனவுகளுக்கு அதுக்கு காரணம். நம்மளுடைய சொல், செயல், மனம் 3 மூலமாவும் நம்ம செய்த வினைகளை திரும்ப நாம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். அப்ப அந்த மனம் மூலமா வரக்கூடிய வினைகள் தான் கனவுகளா நாம இப்ப அனுபவிக்கிறோம். இந்த கல் உண்பவர்களுக்கு அந்த கனவு வரக்கூடிய அந்த வாய்ப்பே போயிடும். அதனால அவங்களுடைய வினைகள் கழியாம திரும்ப அதற்கான பிறவிகள் அவங்க எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். வேற என்ன பார்த்தோம்? அந்த கல் உண்பவர்களுக்கு அடுத்தபடியா காம உணர்வு அதிகமாகும். அப்புறம் அவங்களுடைய அறிவை மயக்கக்கூடிய அந்த மாயை அதிகமாகும். அவங்களுக்குள்ள அந்த பொய் உணர்வு அது அதிகமாகும். இதெல்லாமே அதிகமாகறனால அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இணை அனுபவம் குறைய ஆரம்பிச்சிரும். இதுவும் பார்த்தோம். அப்புறம் 4 பாடல்கள் பார்த்தோம். முதல் பாடல்ல அந்த கல்ல அந்த கழநீருக்கு சமமா சொல்லியிருந்தாரு. எப்படி பசு கழநீரை சாப்பிட்டு பழகிட்டு, சுத்தமான ஆத்து நீரையோ, குளத்து நீரையோ தேடி போய் சாப்பிடணும்னு தோணாம அது உடல கெடுத்துக்குமோ, அதே மாதிரி தான் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இந்த கல் வெளியில இருந்து நம்ம உள்ள எடுத்துக்கிறனால, நம்ம உடலுக்குள்ள சுரக்கக்கூடிய சுத்த நீர் இல்லாம போயிடும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் காமம், பொய் நமக்குள்ள அதிகமாகும்னு சொன்னாரு. 4வது பாடல்ல யாரெல்லாம் அந்த உடலுக்குள்ள ஹோமம் வளர்த்து, அந்த கீழ இருக்கிற அக்கினிய எழுப்பி மேல கொண்டு போறாங்களோ, அவங்களால தான் இறைவன உணர முடியும். இந்த கல் உண்பவர்களுக்கு அந்த ஹோமத்த வளர்த்து அந்த அக்கினிய உணரணுங்கிற அந்த எண்ணமே இல்லாம போயிரும். அத பயிற்சி பண்றதுக்கு அவங்களுடைய உடல் ஒத்துழைக்காது அப்படிங்கிற 4 விஷயங்கள் போன வகுப்புல பார்த்தோம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் 328வது பாடல். உள் உண்மை ஓரார் உணரார் பசு பாசம் வல்லன்மை நாதன் அருளினின் வாழ்வுறார் தெள் உண்மை ஞான சிவயோகம் சேர்வுறார் கல் உண்ணும் மாந்தர் கருத்து அறியாரே. உள் உண்மை அப்படிங்கிறது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய மெய்யான விஷயம். நமக்கு உள்ள எப்படி இந்த உடல் இயங்குது, இந்த உயிருக்கும் இந்த உடலுக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாமே நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மை. இத நம்ம பல விஷயங்கள் மூலமா நாம உணரலாம். ஆகமம், வேதம் படிக்கிறது மூலமா இந்த உடல், உயிர் இத நம்மளால உணர முடியும். உள் உண்மை ஓரார் உணரார். அந்த உள்ள இருக்கக்கூடிய உண்மைய நாம தெரிஞ்சுக்கணும், அத உணரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாதவர்களுக்கு பசு பாசம், இன்னும் ஒண்ணு பதி. நம்ம பொதுவா பதி, பசு, பாசம் சொல்லுவோம். இந்த இதுல பசு, பாசம் சொல்லிட்டு வல்லன்மை நாதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பதிய குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இங்க கொடுத்திருக்காங்க. வல்லன்மை அப்படிங்கிறது வள்ளல் குணம் கொண்ட நாதன். நாதன்கிறது இறைவனை குறிக்கக்கூடிய சொல். அப்ப பசு
பசு பாசம் பதி அருளினின் வாழ்வுறார். அத்தகைய அந்த பசு பாசம் அந்த ஞானம் இல்லாம அந்த இறைவனுடைய அருள் இல்லாம அவங்க வந்து வாழ்றவங்களா ஆயிடுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பதி பசு பாசம் அப்படிங்கிறது என்னன்னு. பதி அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன். பசுங்கிறது நாம தான். இந்த பசுவும் பதியும் போய் சேர விடாம நடுவுல ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து பாசம் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாமே உணர்ந்தாதான் அப்ப நமக்குள்ள இன்னொரு ஒரு சக்தி இருக்கு. அது இறைவன். அவரை நாம உணர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஞானம் வந்து நமக்கு வரும். இது எதுவுமே தெரியாதவங்க வந்து அவங்க வாழ்ந்தும் வந்து பிரயோஜனமே இல்ல. எதையுமே உணர விரும்பாம வாழ்ந்து பிரயோஜனமே இல்ல. தெள் உண்மை ஞான சிவயோகம் சேர்வுறார். தெள் உண்மை அப்படின்னா தெளிந்த உண்மையான ஞானம். அந்த ஞானம் அப்படின்னாலே சிவ அனுபவம் பெறக்கூடிய அந்த ஞானம். சிவயோகம் சேர்வுறார். அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை உணர்ந்து அந்த சிவனுடைய நினைப்பிலே இருந்து அதிலேயே இருக்கக்கூடியவர்கள். கல் உண்ணும் மாந்தர் கருத்து அறியாரே. அந்த உள்ள இருக்கக்கூடிய சிவனை உணர்ந்து அதிலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஞானம் கிடைக்குமே தவிர, இந்த கல்ல பத்தியே நினைச்சிட்டு அதை உண்டுட்டு அதிலே இருக்கிறவங்களுக்கு இந்த ஞானம் வந்து வராது அப்படின்னு ரெண்டையுமே தனித்தனியா வந்து பாக்குறாரு. ஒருத்தவங்க வெளியில இருக்கக்கூடிய கல்ல உண்டு அந்த போகத்துல அப்படியே வாழ்றவங்க, இன்னொருத்தவங்க உள்ளுக்குள்ள ஒரு இருக்கக்கூடிய உண்மை எது, பதி எது, பசு எது, நம்ம எப்படி பதிய அடையிறது அப்படிங்கிற அந்த உள் உண்மை தெரிஞ்ச ஞானம் அடையிறவங்க, இவங்க போய் அந்த சிவானந்தத்தை அடைவாங்க. இவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே இல்லாம போயிடும். அவங்க அதை உணரக்கூடிய வாய்ப்பே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல் உண்பவர் உண்மையை உணரார். 329வது பாடல். மயக்கும் சமய மலம் மண்ணும் மூடர் மயக்கும் மது உண்ணும் மாமூடர் தேரார் மயக்கு உரு மாமாயை மாயையின் வீடும் மயக்கில் தெளியின் மயக்குறும் அன்றே. இதுலயும் திரும்ப திரும்ப அந்த கல்ல உண்றவங்களுக்கு அந்த மாயை மயக்கம் அதுலயே தான் போயிருப்பாங்க அப்படிங்கறதான் சொல்ல வர்றார். மயக்கும் சமய மலம் மண்ணும் மூடர். மயக்கும் அப்படின்னா உண்மை எது பொய் எது அப்படிங்கிற எந்த இதுவும், அதாவது உண்மைனா இறை அனுபவம், பொய் அப்படின்னா இந்த உலக இன்பம், இது எதுவுமே இல்லாம எப்பயுமே அந்த மயக்க நிலையிலே இருக்கக்கூடிய மூடர்கள் அப்படின்னா முட்டாள்கள், அந்த மயக்கத்திலே இருக்கக்கூடிய முட்டாள்கள். மயக்கும் மது உண்ணும் மாமூடர் தேரார். அந்த முட்டாள்களா இருக்கிறத விட அந்த மயக்கக்கூடிய மதுவை போய் உண்டு வாழ்பவர்கள் வந்து மாமூடர்னா அவங்க மிகப்பெரிய முட்டாள். இந்த உலக இன்பத்துல இருக்கிறவங்க முட்டாள்கள்னா, அந்த மதுவை உண்டு இன்னமும் மயக்கத்திலே வாழ்பவர்கள் வந்து மாமூடர் அப்படின்னு சொல்றாரு. மயக்கு உரு மாமாயை மாயையின் வீடும். அந்த மயக்கத்துல இருக்கக்கூடிய மாயையிலே இருந்து வாழக்கூடியவங்க அதை விட்டுட்டு வரவும் மாட்டாங்க. அதிலேயே வந்து இருப்பாங்க. அதிலேயே தான் அவங்க வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. மயக்கில் தெளியின் மயங்குறும் அன்றே. அவங்களுக்கு வந்து அந்த மயக்கத்துல இருந்து தெளியிற மாதிரி இருந்தாலும் திரும்பவும் அந்த மயக்கத்தை தேடியே தான் போவாங்க. இது நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த போதையில அப்படியே அடிக்ட் ஆனவங்க நாளையில இருந்து நான் இதை விட்டுருவேன் வச்சிருவேன் அப்படின்னு தெளிந்த மாதிரி வருவாங்க. ஆனா அவங்களால முடியாது. திரும்பவும் அந்த மயக்கத்துக்கே தான் போறாங்க. அப்ப இந்த மயக்கத்துல இருக்கிறவங்களால அதுல இருந்து விடுபட்டு வரவே முடியாது. திரும்ப திரும்ப அந்த மயக்கத்துக்கே போவாங்க. அதனாலதான் அவங்கள வந்து மாமூடர் அப்படின்னு சொல்றாரு. மயக்கும் சமய மலம் மண்ணும் மூடர். இந்த உலக மாயை அந்த மயக்கத்திலே இருக்கக்கூடிய மூடர்கள் அந்த மதுவை உண்டு மீண்டும் அந்த மயக்கத்திலே வாழக்கூடிய மிகப்பெரிய மூடர்கள். அந்த மயக்கம் தரக்கூடிய அந்த மாயையிலிருந்து விடுபட்டு வெளியே வர முடியாம அதிலேயே இருக்கக்கூடிய மூடர்கள்.
அவங்க அந்த மயக்கத்துல இருந்து தெளிந்து வந்தாலும் மீண்டும் அந்த மயக்கத்திலேயே போய் வாழ்வார்கள். அதுல இருந்து அவங்களுக்கு வெளிய வரக்கூடிய அந்த எண்ணமே இருக்காது. 330வது பாடல். மயங்கும் தியங்கும் கல்வாய்மை அளிக்கும் இயங்கும் மடவார்த்தம் இன்பமே எய்தி முயங்கும் நயம் கொண்ட ஞானத்து முந்தார் இயங்கும் இடையறா ஆனந்தம் எய்துமே. மயங்கும் அப்படின்னா மயக்கத்தை தரக்கூடியவர்கள். அந்த கல்லை உண்டு மயக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள். தியங்கும் அப்படிங்கிறது கவலை. இப்ப அவங்களுக்கு வந்து ஒண்ணு பயங்கர கவலைய நினைப்பாங்க. நம்ம கல்ல உண்டுட்டோம்னா, ஒண்ணு அவங்க பயங்கரமா இருக்கிறதுலே எதெல்லாம் நம்மள கஷ்டப்படுத்துச்சோ, அந்த எக்ஸ்ட்ரீம்ல போய் அதையே நெனைப்பாங்க. அப்படி இல்லைன்னா, பயங்கர சந்தோஷமா என்ன செய்றோம், ஏது செய்றோம்னே தெரியாத மாதிரி அந்த ஒரு பயங்கர சந்தோஷத்துல இருப்பாங்க. அதுதான் மயக்கம். என்ன செய்றோம்னே தெரியாம இந்த எக்ஸ்ட்ரீம்க்கும், இந்த எக்ஸ்ட்ரீம்க்கும் இருப்பாங்க. மயங்கும். அது சந்தோஷமா, அந்த ஒரு வித மயக்கத்துல இருக்காங்க. தியங்கும் அப்படின்னா, ஒரு விதமான கவலையில இருக்காங்க. கல் வாய்மை அளிக்கும். இந்த கல்ல உண்பவர்களுக்கு, அந்த வாய்மை அப்படிங்கிற ஒண்ணே இல்லாம அழித்திடும். ஏன்னா, அவங்களுக்கு எந்த சுயநினைவும் இல்ல. அப்ப என்ன பேசுறோம், ஏது பேசுறோன்னே தெரியாம, அவங்களுக்கு அந்த வாய்மைனா என்ன? எப்படி உண்மையா இருக்கோம்? அப்படிங்கிற அந்த இதே இல்லாம, இந்த கல்லானது அத வந்து அழித்து போகக்கூடிய ஒண்ணு, அந்த இன்பத்த தேடியே போக ஆரம்பிச்சுருவாங்க. முயங்கும் நயம் கொண்ட ஞானத்து முந்தார். அ அவங்க ஒண்ணு அப்படி போயி அந்த இன்பத்திலேயே தான் இருப்பாங்களே தவிர, அ நமக்குள்ள ஒரு ஞானம் இருக்கு. அத அடையும்போது நமக்குள்ள இன்பம் இருக்கு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, உணரவும் மாட்டாங்க. இயங்கும் இடையறா ஆனந்தம் எய்துமே. அ எப்படி அந்த ச நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஞானத்த அடைஞ்சு, அதுல போய் இருக்கும்போது, அந்த இன்பம் தான் வந்து மிகப்பெரிய இன்பம். ஆனா, அத தெரிஞ்சுக்காம, அவங்க வந்து அந்த மாதர தேடி போகக்கூட இருந்துடுறாங்க. அந்த பேரின்பத்த அவங்க வந்து அடைய விரும்ப மாட்டேங்கிறாங்க. அத தேடி போக மாட்டேங்கிறாங்க. இன்னொருக்க பார்க்கலாம். மயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், கவலையை மட்டுமே எண்ணி வருந்தக்கூடியவர்கள், கள் உண்பதால் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மை நிலையை அழித்து விடுகிறார்கள். அ மீண்டும் அந்த கல்லையே உண்டு, அந்த பெண்களை தேடி அந்த இன்பத்தை மட்டுமே எய்தி, மிகப்பெரிய ஞானத்தை அடையும்போது நமக்கு வரக்கூடிய அந்த பேரானந்தத்தை அனுபவிக்காமல், இந்த சிற்றின்பத்திலேயே இருந்து மாய்ந்து விடுகிறார்கள். அவங்களுக்கு அந்த மிகப்பெரிய ஆனந்தம் கிடைக்காமலே போயிடுது. 331வது பாடல். இராப்பகல் அற்ற இடத்தே இருந்து பராக்கர ஆனந்தத் தேறல் பருகார் இராப்பகல் அற்ற இறையடி இன்பத்து இராப்பகல் மாயை 2 இடத்தேனே. இப்ப இதுவரைக்கும் பார்த்த பாடல் எல்லாமே ஒரே விஷயத்த சொல்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி கல் உண்டாலே அது பெரிய பாவம். அவங்களால இந்த இன்பத்த அனுபவிக்கவே முடியாது. அவங்க சுத்தி சுத்தி அந்த மாயையிலே இருந்து ஒண்ணு கவலைப்படுவாங்க. இல்லைன்னா காமம் கொண்டுட்டு அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து அவங்க கஷ்டப்பட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப இந்த பாடல்ல வந்து ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது? ஏன் அவங்களால அந்த இறைவன பார்க்க முடியாது? அப்படிங்கிற காரணத்த வந்து இந்த பாடல்ல சொல்றாரு. ராப்பகல் அப்படின்னா, ரானா இரவு. அ பகல் அப்படின்னா பகல் பொழுது. ராப்பகல் அப்படின்னு சொல்றது இரவும், பகலும் அப்படின்னு சேர்ந்தது. அற்ற இடம் அப்படின்னா, அந்த அ அ அது வந்து ஒரு இடம். அந்த இடத்துல இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. அதத்தான் ராப்பகல் அற்ற இடம் அப்படின்னு சொல்வாங்க. அது எப்படி ஒரு இடம் இருக்கும்னா, இப்போ வந்து இரவு நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல பகல் நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல இரவு, பகல் அற்ற நேரம் அப்படின்னா, ஒண்ணு நைட்டு முடிஞ்சு காலையில ஆரம்பிக்கிற நேரமா இருக்கும். இல்ல பகல் முடிஞ்சு இரவு ஆரம்பிக்கிற நேரம் 2ம் இல்லாத நேரமா இருக்கும்னு சொல்லலாம். அதத்தான் நம்ம இரவு, பகல் அற்ற நேரம்னு சொல்லுவோம். ஆனா இங்க அவர் சொல்லியிருக்கிறது வந்து,
இரவு பகல் அற்ற இடத்தேன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அப்படி ஒரு இடம் இருக்கு. இருந்து அந்த இடத்தில் இருந்து அப்படி ஒரு இடம் இருக்குன்னா நம்ம அங்க போய் உட்காரலாம் செய்யலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. அத நீ கண்டுபிடிச்சு அங்க போய் இருந்து பராக்கு அற ஆனந்த தேரல் பருகார். பராக்கு அப்படின்னா நம்ம திட்டுவோம் இல்லையா? பிள்ளைங்கள ரோட்ல கூட்டிட்டு போகும்போது எங்கிட்ட பார்த்தா பராக் பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா அவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம அது ஒரு விதமா அவங்க பார்ப்பாங்க. அந்நேரம் அவங்களோட எமோஷன் வேற மாதிரி இருக்கும். நம்ம அப்புறம் கைய பிடிச்சு இழுத்து இங்க கூட்டிட்டு வரோம். அப்ப பராக் அப்படிங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய நிலை. பரமானந்தம், பரசிவம், அப்படிங்கிறது ஒரு மேலான நிலை. அப்ப அவங்க இந்த நிலைய விட்டுட்டு ஒரு மேலான நிலைக்கு போயி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நீ பராக் பார்க்காத, இங்க பாரு அப்படின்னு நம்ம அவங்கள இங்க கூட்டிட்டு வரோம். அப்ப அந்த இரவு பகல் அற்ற ஒரு இடத்தில் இருந்து பராக்கு அற ஆனந்த தேறல் அந்த பராக்கர அந்த பரமானந்தத்த பார்த்து தேறல் பருகார். பருகுறதுன்னா சாப்பிடுறது, குடிக்கிறது. பருகார் அப்படின்னா அவங்க வந்து குடிக்கல. அப்ப இரவு பகல் அற்ற ஒரு இடம் இருக்கு. அங்க போய் உட்கார்ந்து பராக்கு பார்த்து அங்க இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை குடிக்காம ராப்பகல் அற்ற இறையடி இன்பத்து. அப்ப அந்த ராப்பகல் அற்ற இடத்துல இறைவனுடைய திருவடியும் இருக்கு. அதுல ஒரு இன்பமும் இருக்கு. அந்த இன்பத்து ராப்பகல் மாயை இரண்டு இடத்தேனே. அந்த இரவும் பகலும் அற்ற அந்த மாயை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு அசுத்தம் கலந்த ஒரு மாயைய இரண்டு இடத்தேனே. அந்த அசுத்தமாயை சுத்தமாயை என்ற இரண்டையும் அகற்றி நின்றேனே. அவர் அப்படி இருந்திருக்காரு. அதாவது ஒரு இடம் இருக்கு. அங்க மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்தமாயை அசுத்தமாயை எல்லாமே கலந்திருக்கு. ஆனா அந்த இடத்துல அந்த இரண்டையும் அகற்றி அவர் வந்து நின்றுக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இது வந்து அவர் செய்த ஒரு பயிற்சிய சொல்லியிருக்காரு. அவர் கல்லுண்ணாம இருந்ததுனால அவருக்கு என்ன பயன் கிடைச்சிச்சு, அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப கல் உண்பவர்களுக்கு இது கிடைக்காது அப்படிங்கிறதையும் மறைமுகமா சொல்லியிருக்காரு. அப்ப அது என்ன இடம்? ராப்பகல் அற்ற இடம் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல வந்து நாம ரெண்டா பிரிக்கிறோம். வலது இடது அப்படின்னு பிரிக்கிறோம். ரெண்டுமே ஆப்போசிட்னு சொல்றோம். வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன் அப்படின்னு சொல்றோம். இல்ல வலது வந்து சிவம், இடது சக்தி, ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்குன்னு சொல்றோம். அப்ப நம்ம உடல்ல இரவு அப்படிங்கிறது இடது பக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பகல் அப்படிங்கிறது வலது பக்கம். அப்ப இராப்பகல் அப்படின்னா இடது வலது ரெண்டும் சேர்ந்தது. அற்ற இடம் அப்படின்னா அந்த இடத்துல இரவும் இல்ல பகலும் இல்லாம ஒரு இடம் அப்படின்னா இந்த இரண்டும் சேரக்கூடிய இடம். நம்மளுடைய புருவ மத்தி, மூன்றாவது கண், ஆறாவது சக்கரம், அதுதான் வந்து இந்த இரவும் பகலையும் சேர்க்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்க இரவும் கிடையாது பகலும் கிடையாது. ரெண்டும் இல்லாம இல்ல இரண்டும் சேர்ந்த மாதிரி ஏதோ ஒரு இடம் இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு. அப்ப அவரு சொல்றது அந்த புருவ மத்திய தான் சொல்றாரு. ராப்பகல் அற்ற இடத்தே இருந்து அப்படின்னா நம்ம கவனத்தை ஃபுல்லா புருவ மத்தியில வச்சுக்கிட்டே இருந்து பராக்கு அற ஆனந்தம். அதுதான் பராக்கு பாக்குறது. நம்ம அத பார்த்துட்டு இருக்கும்போது நம்மள சுத்தி என்ன நடந்தாலும் நமக்கு தெரியாது. நம்ம வந்து அப்படியே அங்க பராக் பார்த்துட்டே இருக்கும்போது ஆனந்த தேரல் பருகார். அதுல இருந்து ஒரு அமிர்தம் வந்து சுரக்கும். அத வந்து பருகணும். இந்த கல் உண்பவர்களால இப்படி நம்ம நம்மளாலேயே உட்கார்ந்து அத பார்க்க முடியல. முழு கவனத்த வச்சு செய்ய முடியல. கல் உண்பவர்களுக்கு எப்படி நம்ம இதெல்லாம் சொல்லி இந்த இடத்த பாரு, இப்படியே அசையாம இருந்து அந்த இடத்துக்கு போன்னு சொல்ல முடியும். அப்ப அந்த மாதிரி உட்கார்ந்து அங்கிருந்து வரக்கூடிய அமிர்தத்த பருகாதவர்கள் ராப்பகல் அற்ற இணையடி இன்பத்து. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்றாருன்னா, இறைவனுடைய திருவடி அந்த இடத்துல இருக்கு. அப்ப அத பார்க்கும்போது ஒரு அமிர்தம் வருது, ஒரு இன்பம் வருது. அத புரிஞ்சுக்காம ராப்பகல் மாயை இரண்டு இடந்தேனே.
நான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுத்த மாயை அசுத்த மாயை அதெல்லாம் பிரிச்சு அந்த இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதத்தான் நம்மளையும் பயிற்சி பண்ண சொல்றாரு. 2 கண்ணுக்கும் நடுவுல உன் கவனத்தை செலுத்தி அந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இறைவனுடைய திருவடி இருக்கு. அந்த இடத்துல இருந்து ஒரு அமிர்தம் சுரக்குது. அத நீ பருகுனாதான் உனக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கும். நீ கல் உண்ணுட்டு இருந்தேன்னா உன்னால அதை போய் பருக முடியாது. அது ஒரு இரவு பகல் அற்ற இடம். அந்த இடத்துக்கு போனேன்னா உனக்கு சுத்தமாய எது அசுத்தமாய எது, இந்த உலக இன்பம் எது மெய்யான இன்பம் எது அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்க முடியும். அந்த இடத்துலதான் நான் இருந்து அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. பூர்வ மத்திய பார்க்க சொல்றாரு. அடுத்து 332வது பாடல். சக்தியை வேண்டி சமயத்தோர் கல் உண்பர், சக்தி அழிந்தது தம்மை மறந்ததால் சக்தி சத்தி சிவஞானம் தன்னில் தலைப்பட்டு சத்திய ஞான ஆனந்தத்தில் சார்தலே. இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, சக்தியை வேண்டி அப்படின்னா நமக்கு சிலர் வந்து ஒரு ஒரு வழிபாடே வந்து அவங்க வந்து கல் உண்ணணும் அப்படியெல்லாம் வச்சிருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு பெரிய ஆற்றல் வரும், இது வரும், அது வரும்னு நினைச்சிட்டு அதை ஒரு வேண்டுதல் மாதிரி அந்த கல் உண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருப்பவர்கள். சத்தியை வேண்டி சமயத்தோர் கல் உண்பர். சிலர் வந்து அந்த மாதிரி கல்லை தேடி உண்பார்கள். சத்தி அழிந்தது தம்மை மறத்தலால். அந்த மாதிரி மதுவை உண்பவர்களுக்கு வந்து அப்படி ஒன்றும் அந்த இறை அருள்லாம் வந்து கிடைக்காது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் வந்து கெடுகின்றது. சக்தி அழிந்தது, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியே அழிந்தது தம்மை மறந்தலால். ஏன்னா அவங்க அந்த கல்லை உண்ணும் போது அவங்களையே அவங்க உணராதப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை அவங்க எப்படி உணர முடியும்? சத்தி சிவஞானம் தன்னில் தலைப்பட்டு. அப்ப அந்த நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சிவனை உணர்றதுக்கு சக்தி தான் வந்து துணை புரியும். இப்ப அந்த சக்தியவே நாம உணரல அப்படிங்கிறப்ப அந்த சிவனை அடையக்கூடிய ஞானம் வந்து நமக்கு கிடைக்காது. தன்னில் தலைப்பட்டு சத்திய ஞான ஆனந்தத்தில் சார்தலே. அப்ப அவங்களால அந்த இறைவனை போய் உணர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சிலர் வந்து குடிக்கும்போது அந்த கல்லை உண்றத ஒரு வழிபாடா நினைச்சு நீங்க குடிச்சிங்கனாலும், ஏதோ நமக்கு ஒரு ஆற்றல் கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சு குடிச்சிங்கனாலும், அந்த நம்ம நினைச்சு குடிக்கும் போதே நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் வந்து அழிந்து விடும். ஆற்றல் இருந்தாதான் உள்ள இருக்கக்கூடிய சிவனை வந்து நீ அடைய முடியும். ஆற்றலே அழிஞ்சு போயிடுச்சுன்னா உள்ள இருக்கிற சிவனை போய் நீ எப்படி அடைவ? உன்னால அந்த அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த இடத்துல வந்து சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இறைவனை மறைத்து இருக்கக்கூடிய அந்த அறிவு. ஏன் வந்து சக்தி இல்லாம சிவம் இல்ல, சிவம் இல்லாம சக்தி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நமக்குள்ள இறைவன் வந்து இருக்காரு. ஏன் நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, அது மேல வந்து ஒரு அழுக்கு, ஒரு மாயை, ஒரு பாசம் ஏதோ ஒண்ணு அதுல படிஞ்சு மறைச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அத வந்து நம்ம கிளீன் பண்ணணும். அத கிளீன் பண்ணி அத நீக்குனாதான் அந்த சிவன் வந்து வெளிப்படுவாரு. அப்ப இத கிளீன் பண்றதுக்கு என்ன தேவைன்னா, ஒரு ஒரு அறிவு, ஒரு ஆற்றல் ஏதோ ஒண்ணு தேவை. அது போய் தான் இத வந்து கிளீன் பண்ணும். அப்ப ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா? அது நம்மளுடைய அறிவா இருக்கலாம், ஞானமா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு போய் கிளீன் பண்ணி குடுக்குது. அதுதான் வந்து சக்தி. அப்ப அந்த சக்தி இல்லாம நம்மளால சிவன பார்க்க முடியாது. இந்த சிவன் இல்லாம இந்த சக்தியும் இருந்தும் நமக்கு இல்ல. அது 2மே இருக்கணும். அததான் வந்து நம்ம சத், சித், ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவோம். சத் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதுதான் சிவனா உள்ள இருக்கு. சித்து அப்படிங்கிறது நம்மளுடைய சித்தம், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய அறிவு. இது தெளிந்து போனாதான் நம்மளால அத பார்க்க முடியும். இந்த சத்தும், சித்தும் சேர்ந்தாதான் அந்த உண்மையான ஆனந்தம் வந்து நமக்கு கிடைக்கும்.
அப்ப இந்த கல்ல உண்பவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த அறிவு மயங்கி போயிருது. அந்த அறிவு இல்லாம நம்மளால என்னைக்குமே வந்து அந்த உண்மை பொருள போய் நெருங்கவே முடியாது. இந்த உண்மை பொருளும், இந்த அறிவு பொருளும் சேர்ந்தா தான் நமக்கு வந்து ஆனந்தமே கிடைக்கும். அப்ப இந்த கல்லை உண்பவர்களுக்கு அறிவு மழுங்கி போயிருது. அவங்களால உணர முடியாது. உண்மையான ஞானத்தில் ஆனந்தம் அடைய வேண்டுமென்றால், அந்த சக்தியை உணர்ந்து அதன் மூலமாக போய் சிவத்தை அடைய வேண்டும். 333வது பாடல். சத்தன் அருள் தரின் சக்தி அருள் உண்டாம். சக்தி அருள் தரின் சத்தன் அருள் உண்டாம். சக்தி சிவமாம் இரண்டும் தன் உள்வைத்த சத்தியும் என் சித்தி தன்மையும் ஆமே. இப்ப முதல் பாடல்ல வந்து அந்த சக்தி எவ்வளவு முக்கியம், அது போய் சிவத்தை அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த சக்தியும் அந்த சிவனும் சேர்ந்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு. சத்தன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து சிவத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அருள் தரக்கூடிய சிவன் இல்ல சக்தியை தன் தன்னில் பாதியாக உள்ள சிவன் அவனைதான் வந்து சத்தன் அப்படின்னு சொல்றாங்க. சத்தன் அருள் தரின் சிவன் வந்து அருள் கொடுத்தா சக்தி அருள் உண்டாம். சிவன் அருள் கொடுத்தா சக்தியும் நமக்கு அருள் கொடுப்பாங்க. சக்தி அருள் தரின் சத்தன் அருள் உண்டாம். இல்ல சக்தி நமக்கு அருள் கொடுத்தா அறிவு மூலமா நம்மள கொண்டு போய் சிவத்தை காமிச்சா சிவனும் அருள் கொடுப்பாங்க. சக்தி அருள் கொடுத்தாலும் சரி இல்ல சிவன் அருள் கொடுத்தாலும் சரி இரண்டோடைய அருளும் நமக்கு வந்து கிடைக்கும். சக்தி சிவமாம் இரண்டும் தன் உள்வகை சத்தியும். இப்ப சக்தி சிவம் இரண்டுமே சேர்ந்து நமக்கு வந்து அருள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சத்தியும் என் சித்தியும் தன்மையும் ஆமே. நமக்கு வந்து என்ன கிடைக்குமா, என் சித்தி தன்மையும் கிடைக்குமா. என் அப்படிங்கிறதுக்கு இரண்டு விதமான பொருள் இருக்கு. எட்டு அப்படின்னும் சிலர் எடுத்துக்குவாங்க. என் குணத்தான் அப்படின்னா எட்டு குணம், என் கோணம் அப்படின்னா எட்டு திசை உள்ளது அப்படிலாம். எண் அப்படிங்கிறதுக்கு எட்டுங்கிற அர்த்தமும் இருக்கு. இன்னொன்னு எண்ணி பாக்குறது, என்ன எண்ணம் இருக்கு, எண் அப்படிங்கிறது நினைக்கிறது, அந்த அர்த்தத்திலயும் இருக்கு. சோ இரண்டாவுமே நாம எடுத்துக்கலாம். சித்தி அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சித்த வித்தை, சித்தர்கள், சித்த மருத்துவம், இது எல்லாமே வந்து நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. அறிவு அப்படிங்கிறது நம்ம இப்ப திருமந்திரத்தை நாம படிக்கிறதே நம்ம அறிவுக்காக படிக்கிறோம். நம்ம அறிவை யூஸ் பண்ணி இவ சொல்றது சரிதானா, இந்த புக்ல இப்படி இருக்கா அப்படின்னு நம்ம அறிவை யூஸ் பண்ணி படிக்கிறோம். இப்படி இல்லாம நமக்காவே ஒரு ஒரு சிந்தனை வரும். அது யாரும் சொல்லி கொடுத்து வராது. உள்ள இருந்து ஏதோ ஒரு ஆற்றல் நமக்கு வந்து ஒரு சிந்திக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். நம்மள ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். அதுதான் வந்து அந்த சிந்தனை தான் அப்படி சித்தியா வருது. அப்ப என் சித்தி அப்படின்னா அவங்களுக்கு வந்து 8 வகையான சித்திகள் வந்து கிடைக்கும். யாருக்கு? அந்த சிவனும் சக்தியும் சேர்ந்து அருள் கிடைத்தவர்களுக்கு என் சித்தி கிடைக்கும்னா 8 வகையான சித்திகள் வந்து கிடைக்கும். 8 வகையான சித்திகள் என்னென்ன அப்படின்னா, அனிமா இந்த மாதிரி ஒரு 8 இருக்கும். அதான் அவங்க நினைச்சா இந்த உடலை வந்து யாருக்கும் தெரியாதபடி அப்படியே மறைச்சிருவாங்க. இல்லைன்னா அந்த ஔவையார் பாடியிருப்பாங்க இல்லையா, அதியமானுடைய திறமை என்னன்னு பார்க்கும்போது ஒரு கடுகுக்குள்ள எவ்வளவு ஆற்றல் இருக்கோ அப்படின்னு பாடியிருப்பாங்க. அப்போ ஒரு கடுகுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்த்திருக்காங்க. பார்த்தனாலதான் அந்த அணு சக்தி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அவங்க உருவகப்படுத்தியிருக்காங்க. அப்ப அவங்க நினைச்சா அவங்க உடல வந்து ஒரு கடுகளவுக்கு மாத்தவும் முடிஞ்சிருக்கு. அதே நேரம் இப்ப திருவள்ளுவர் வந்து சுழலும் ஏற்பின்னது உலகம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தை விட ஒரு மிகப்பெரிய உருவமா தன்னை உருவகப்படுத்தும் போதுதான் அந்த பூமி எப்படி உருளுது, சுழலுது அப்படின்னு பார்த்திருக்க முடியும். அப்ப நம்மளால நம்மளுடைய சக்திய வந்து எப்படி வேணாலும் மாத்தலாம். சின்னதாக்கலாம், பெருசாக்கலாம், அதே மாதிரி கனமாக்கலாம். நம்மள அசைக்க முடியாதபடிக்கு பயங்கர வெயிட்டான பொருளா மாத்தலாம். இல்ல மறைய வைக்க முடியும். இந்த மாதிரி ஒரு 8 சித்திகள் இருக்கு.
அந்த 8 சித்தியும் நமக்கு வந்து கைகூடும். உன்னால அப்படி கைகூடும் அப்படின்னும் எடுத்துக்கலாம். எண் சித்தி கிடைக்கும். அந்த எண் சித்தி கிடைக்கிறதுக்கு நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, எண் சித்தியா இருக்கணும். நம்மளுடைய எண்ணம் வந்து நம்மளுடைய சித்தத்திலே இருக்கணும். சித்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த இதுக்கு முன்னாடி பாடல்ல பார்த்தோம் இல்லையா? இரவு பகல் அற்ற இடத்துல இருந்து அமிர்தம் வரையக்கூடிய. சோ அதுதான் வந்து சித்தி. நம்மளுடைய எண்ணம் ஃபுல்லா அந்த சித்தியிலே இருந்தா, நமக்கு அந்த இறைவனுடைய அருள் கிடைக்கும். நமக்கு அந்த எண் சித்தியும் கிடைக்கும். சோ அப்ப இந்த முதல் பாடல்ல எப்படி சிவனும் சக்தியும் ஒரு முக்கியம்னு சொன்னாரோ, அந்த 2ஓட அருள் கிடைச்சிருச்சுன்னா, உனக்கு வந்து எண் சித்தியே கிடைச்சிரும். அத நீ உணர வேண்டாமா? அப்படின்னு சொல்றாரு. 334வது பாடல். தத்துவம் நீக்கி மருள் நீக்கி தானாகிப் பொய்த்தவம் நீக்கி மெய்ப்போகத்துள் போக்கியே மெய்த்த சகம் உண்டு விற்றுப் பரானந்தர் சித்தியது ஆக்கும் சிவானந்த தேறலே. தத்துவம் நீக்கி அப்படிங்கிறது நம்ம இருந்தே பாக்குறோம் இல்லையா? இந்த உடல் 36 தத்துவங்களால ஆன உடல். தத்துவம் நீக்கி அப்படின்னா இந்த 36 தத்துவங்களையும் கடந்து வந்த பிறகு மருள் நீக்கி, மருள் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மயக்கம். அதையும் கடந்து இந்த தத்துவங்களையும் கடந்து அந்த மயக்கத்தையும் கடந்து தானாகி அது எல்லாத்தையும் கடந்த பிறகுதான் நம்ம யாரு அப்படிங்கிறது தெரியும். அது வரைக்கும் நான் தான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். நான் தான் இந்த அகங்காரத்தோட இருப்போம். அதெல்லாம் நீங்கின பிறகு பொய் தவம் நீக்கி பொய்யான தவம் அப்படின்னா இந்த இந்த அறிவை வச்சுக்கிட்டு நமக்கு இந்த உலக அறிவை வச்சுக்கிட்டு நாமளும் ஒரு தவம் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் பொய் தவம். அப்படியெல்லாம் அதையெல்லாம் நீக்கி மெய் போகத்துள் போக்கியே. மெய் அப்படிங்கிறது இந்த உடல். இந்த உடல் ஆகிய இந்த போகத்துள் இந்த மயக்கத்துலே இருந்து அதையும் போக்கியே மெய்த்த சுகம் உண்டு உண்டு இதெல்லாம் போக மெய்த்த சுகம் மெய்த்த சகம் அப்படின்னா உண்மையான ஒரு அனுபவம் உண்டு. அத வந்து நீ உணர்ந்து உண்டு விட்டு பரானந்த சித்தி அது ஆக்கும் சிவானந்த தேறலே. இது எல்லாத்தையும் நீ நீக்கிட்டே போனேன்னா எல்லாத்தையும் விற்ற பிறகுதான் உனக்கு வந்து அந்த பரானந்தம் அப்படின்னா மிகப்பெரிய ஆனந்தம், மேலான ஆனந்தம். அதை அடையக்கூடிய சித்தி அது அப்படின்னா அதுதான் உனக்கான சித்தி. அது வந்து உனக்கு கிடைக்கும். அதுதான் சிவானந்த தேறலுமே கூட. அப்ப நம்ம இத்தனை இதை கடந்து வந்தாதான் நமக்கு சிவானந்த அனுபவம் கிடைக்கும். எதெல்லாம் 36 தத்துவங்களை நீக்கி நமக்குள்ள இருக்கக்கூடிய இருளை நீக்கி தான் என்கிற அகங்காரம் நீக்கி பொய்மையான இந்த அறிவால் உலக அறிவால் பெற்ற தவங்களை நீக்கி இந்த உடல் என்னும் போகத்துள் இருக்கக்கூடிய அந்த மயக்கத்திலிருந்து நீக்கி மெய்யான அந்த பரமானந்தத்தை உண்டு வாழக்கூடிய அந்த சித்தி சிவானந்த தேறலே. அதுதான் அந்த சிவானந்த அனுபவத்தை வந்து கொடுக்கும். இத்தனை விஷயங்களை நீக்குனாதான் நம்மளால அந்த சித்தத்துல இருக்கக்கூடிய அந்த இதை உணர முடியும். இதுக்கு முந்தின பாடல்ல 8 சித்திகள் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அத நீ போய் அடையிறதுக்கு நீ இத்தனை விஷயங்களை நீக்கி போக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 335வது பாடல். யோகிகள் கால் கட்டி ஒன்மதி ஆனந்த போத அமுதை போ சித்தவர் என் சித்தி மோகியர் கல் உண்டு மூடராய் மோகம் உற்று ஆகும் மதத்தால் அறிவிழந்தாரே. யோகிகள் அப்படிங்கிறவங்க அந்த சிவ அனுபவத்தை உணர்ந்து சிவனை அடையக்கூடிய அந்த யோகிகள் கால் கட்டி, கால் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். நம்மளுடைய மூச்சு காற்று பிராணயாமம் அந்த காற்றுக்கு தான் வந்து கால் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கால் கட்டி அப்படின்னா அந்த மூச்சு காற்றை ஒருவித கட்டுகள் கொண்டு கட்டி, இல்ல நம்ம இந்த சாவித்திரி பிராணயாமெல்லாம் நம்ம கிளாஸ்ல செய்யறோம் இல்லையா? ஏதோ ஒரு அந்த பயிற்சி மூலமா கால் கட்டி ஒன்மதி
ஒன்மதி அப்படின்னா, மதினா அறிவு. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிந்து சக்கரத்த நாம வந்து மதி அப்படின்னு சொல்றோம்னா, ஒன்மதி அப்படின்னா, அ ஒண்ணு சேர்றது, ஒண்ணு கூடுறது. பல விஷயங்கள் வந்து அந்த இடத்துல ஒண்ணு சேருது. நமக்கு புரியாத எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல நமக்கு புரியும். ஏன் இப்படி உலகம் உருவாகுச்சு? ஏன் அழியும்? யார் இதெல்லாம் இயக்குறா? எது எல்லாம் நமக்கு புரியாத பல விஷயங்களா இருக்கோ, அது எல்லாமே ஒண்ணு கூடுன ஒரு மிகப்பெரிய அறிவு தான் வந்து ஒன்மதி. ஒன்மதி ஆனந்தம். அந்த அந்த மொ அப்ப அத்தன விஷயங்கள் ஒண்ணு சேர்ந்து இருக்குன்னா, அது வந்து ஒரு ஒரு இடம், சந்திர மண்டலம் அப்படின்னு நாம சொல்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல பல விஷயங்கள் ஒண்ணு சேர்ந்து இருக்குது. அதுதான் வந்து இந்த இடத்துல ஒன்மதி. அப்ப அது ஒரு இடமா நமக்கு உள்ள இருக்கு. ஆனந்த போத அமுதத்தை அந்த இடத்துல தான் வந்து அந்த ஆனந்தம் தரக்கூடிய ஒரு அமுதம் வந்து நமக்கு கிடைக்குது. பொசித்தவர் என் சித்தி அந்த இடத்துல போயி அந்த அமிர்தத்தை உணர்ந்தவர்களுக்கு வந்து இந்த என் சித்தி அந்த 8 சித்திகள் இல்ல அவங்க அந்த இடத்துல தான் உட்கார்ந்து அந்த சித்தத்தை வந்து எண்ணிக்கிட்டு இருக்கார்கள். அவங்க தான் வந்து அந்த பொசித்தவர் அப்படின்னா அந்த அமுதத்தை உண்டு ருசித்தவர்கள். மோகியர் கல் உண்டு மூடராய் மோகமுற்று. இவங்க எல்லாம் யோகிகர்கள்ன்னு சொல்றாங்க. யோகிகள் வந்து அவங்க சில மூச்சு பயிற்சி பண்ணி, அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சந்திர மண்டலத்துல போயி, அந்த அறிவ உணர்ந்து, அங்க சுரக்கக்கூடிய அமிர்தத்த உண்டு, அந்த எண் சித்தி பெறுவார்கள். மோகியர் அப்படிங்கிறது அந்த மோகம், அந்த கல்லு மேல உள்ள மோகத்தினால அதையே குடித்து இருக்கக்கூடிய மூடராய் மோகமுற்று மீண்டும் மீண்டும் அதையே குடிக்கக்கூடிய அந்த மூடர்களாக இருந்து ஆகும் மதத்தால் அறிவிழந்தாரே அவங்களுக்கு வந்து அதிலேயே இருந்து அறிவு இழந்தவர்களாகி அந்த இறைவனை அடையக்கூடிய அந்த எந்த எண்ணமும் இல்லாம போயிடுறாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப இந்த பாடல்லையும் அவர் வந்து சில பயிற்சி சொல்லியிருக்காரு. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒன்மதி, அந்த ய அமிர்தம் சுரக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நீ போறதுக்கு கால் கட்டி போகணும். அப்போ ஒரு சில பயிற்சி செஞ்சா நீ அங்க வந்து போகலாம். அங்க போனேன்னா, உனக்கு வந்து அந்த அமிர்தம் கிடைக்கும்போது, அந்த 8 விதமான சித்திகளும் கிடைக்கும். அப்படி இல்லாம இந்த கல்ல உண்டு இந்த மோகத்திலே இருந்தோம்னா, நமக்கு என்னைக்குமே அது வந்து கிடைக்காம ஒரு அறிவற்றவர்களாக நாம ஆகிவிடுவோம். கடைசி பாடல் வந்துட்டோம். 336. உன்னீர் அமுதம் உறும் ஊறலைத் திறந்து, எண்ணீர் குறவன் இணையடித் தாமரை, நன்னீர் சமாதியின் நாடி நீரால் நலம் கண் ஆற்றோடே சென்று கால்வழி காணுமே. உண்ணீர் அப்படின்னா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. உண்ணுங்கள், அருந்துங்கள், பருந்துங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒண்ண எடுத்துக்க சொல்றாரு. அமுதம் அப்படின்னா அதுதான் வந்து அந்த அமிர்த நீர். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த அமிர்த நீரை உண்டு நம்மள வந்து சாப்பிட சொல்றாரு. ஊறலை திறந்து அந்த அமிர்தம் நீர் வந்து எப்படி இருக்காம்? அது ஊறிக்கிட்டே இருக்கு. அதாவது அ தேங்கி இல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா ஊறி, ஊறி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து எப்படி ஊத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வருமோ, அதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய அமிர்த நீர் கொஞ்சம் கொஞ்சமா ஊறி, அதுல இருந்து அப்படியே திறந்து வெளியில வருது அப்படின்னு சொல்றாரு. எங்க இருந்து அப்படிங்கிறத அடுத்து சொல்றாரு. எண்ணீர் குறவன் இணையடி தாமரை. எண்ணீர்னா அது எந்த இடம்னு எண்ணி பாருங்க, நினைத்து பாருங்க. அது எங்க இருக்குன்னு நினைத்து பாருங்க, யோசிங்க அப்படின்னு சொல்றாரு. குறவன் இணையடி. குறவன் அப்படிங்கிறது இந்த இடத்துல சிவபெருமான். குறவன்னா இதுக்கு முன்னாடியும் நிறைய பாடல்ல குடுத்திருந்தாரு. குரு அப்படின்னு குடுத்திருந்தாரு. எல்லாருக்கும் குருவா இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய இணையடி தாமரை. அவருடைய கால் பாதம் இருக்கக்கூடிய தாமரை தான் அந்த இடம். அப்ப அந்த அவருடைய கால் ஒரு தாமரைப்பூ இருக்கு. அது மேல இறைவனுடைய திருவடி இருக்கு. அந்த இடத்தையே நாம எண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து ஊறி ஊறி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நீர் வந்து வருது. அதுதான் அமிர்த நீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்னீர் சமாதியின் நாடி நீரால் நலம்.
அந்த தண்ணி எப்படி இருக்கா? நன்னீரா இருக்கா? நன்னீர் ஊற்றுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? எவ்வளவு குப்பை, கூளம், உப்பு இருந்தாலும், அதுல இருந்து ஒரு தூய்மையான நீர் வருதுன்னா, அத நன்னீர்ன்னு சொல்றோம். அப்ப இந்த இறைவனுடைய திருவடியில இருந்து நமக்குள்ள இருந்து சுரக்கக்கூடிய அந்த நீர் வந்து நன்னீரா இருக்கு. சமாதியின் நாடி நீரால் நலம். அ அந்த அந்த அருள் உடைய அந்த நன்னீர் வந்து பெருக்கால் நமக்கு வந்து நன்மை அளிக்கும். அந்த அந்த நீ அந்த நீர் தான் வந்து சமாதியின் நாடி நீரால் அப்படின்னு சொல்றாரு. சமாதி அப்படிங்கிறது நம்ம நம்ம பிறக்கும்போது நமக்குள்ள ஒரு ஒரு தீ இருக்கும். அதுதான் வந்து ஆதி. அது கூடயே போய் நம்ம என்னைக்கு சமம் ஆகுறோமோ, அதுதான் சமாதி. அப்ப அந்த மாதிரி அந்த நன்னீர நாம பருகும்போது, நம்மளால அந்த ஆதியில போயி நாம இணைய முடியுது. அந்த நீரால் நமக்கு நலம் பெறுது. அந்த நீர்ல போயி நாம இணைந்துட்டோம் அப்டின்னா, இந்த உடலுக்கு வந்து எந்த நோயும் கிடையாது, அழிவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அ அ அந்த அளவுக்கு நன்மை தரும். கண்ணார் கண் ஆற்றோடே சென்று கால் வலி காணுமே. கண் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லும்போதே, அதுக்கான ஒரு கதவு, கண் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கேயோ இருக்குது ஒரு இடம், அங்க போயி நீ இதெல்லாம் உண்டு, மகிழ்ந்து இது பண்ணேன்னா, உனக்கு என் சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போதே, அத வந்து உன்னுடைய கண்கள் மூலமா தான் உன்னால பயிற்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. "கண்ணாரோடே சென்று கால் வலி காணுமே." கால் அப்படிங்கிறது மூச்சுக்காற்று. அப்ப உன்னுடைய கண் மூலமா உன்னுடைய மூச்சுக்காற்ற வச்சு தான் நீ அந்த இடத்த போய் அடைய முடியும். அங்க தான் வந்து சக்தியோடைய அருள் கிடைச்சா உனக்கு சிவன் அருள் கிடைக்கும். 2 அருள் கிடைச்சா உனக்கு வந்து என் சக்தி கிடைக்கும். இத நீ பயிற்சி பண்ணோம்னா, நீ தெளிவா இருக்கணும், அறிவோட இருக்கணும். அத விட்டுட்டு நீ வந்து கள்ள உண்ணக்கூடிய மயக்கத்துல இருந்தேன்னா, நீ எப்படி போயி பயிற்சி பண்ணி உன்னுடைய கண்ணையும், மூச்சையும் கவனிச்சு உன்னால அடைய முடியும்? அப்படின்னு இத்தன விஷயங்கள இந்த கல்லுண்ணாமையிலே அவர் வந்து சொல்லிட்டாரு. எப்படி பயிற்சி பண்ணணுங்கிறதையுமே சொல்லிட்டார். இதோட அந்த 1ஆம் தந்திரம் வந்து முடியுது. இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த பாடல்ல என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? அந்த பசு, பாசம், பதி இத உண்மை உணராம போயிருவாங்க. கல் உண்டுகிட்டே இருக்கிறவங்க. அத உணரலேன்னா, இந்த உடல் எதுக்கு, உயிர் எப்படி எதுவுமே தெரியாது. அவங்களால இறைவன அடைய முடியாது. அப்புறம் அடுத்த பாடல்ல அவங்களுக்கு மயக்கம் தெளிந்தாலும் பழையபடி அந்த மயக்கத்துக்கே போயிருவாங்க. அடுத்த பாடல்ல அவங்க வந்து ஒண்ணு ரொம்ப கவலைப்படுவாங்க, இல்லைன்னா சந்தோஷப்படுவாங்க. இந்த மயக்கத்திலே இருந்து போயிருவாங்களே தவிர, அந்த உண்மையான ஆனந்தத்த அடைய மாட்டாங்க. அடுத்த பாடல்ல அந்த இரவு பகல் அற்ற இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அடுத்து சக்தி தான் அறிவு. அது போய் தான் வந்து நமக்கு சிவன காட்டப் போகுது அப்படின்னு சொன்னாரு. அந்த சக்தி போய் சிவன காமிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 சித்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அந்த 8 சித்திகள் தான் நமக்கு வந்து சித் ஆனந்தத்த குடுக்கக்கூடியது. அந்த ஒரு இடத்திலேயே அந்த சிந்தனைய வச்சு நாம எண்ணணும் அப்படிங்கிறத சொன்னாரு. அடுத்த பாடல்ல அந்த ஒன்மதி நமக்கு வந்து அந்த பலவிதமான அறிவையும் நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு இடமா நமக்குள்ள ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தான் ஆனந்தமும் இருக்கு. அப்ப அறிவும் அங்க தான் இருக்கு. உண்மை பொருளும் அங்க தான் இருக்கு. ஆனந்தமும் அங்க தான் இருக்கு. அடுத்து அத போய் நம்ம அடையறதுக்கான வழி வந்து நம்மளுடைய கண்ணும், காலும். கால் அப்படிங்கிறது நம்மளுடைய மூச்சுக்காற்று. அப்ப 2க்கும் நீ பயிற்சி தர வேண்டியது இருக்கும். கல் உண்பவர்களால அந்த பயிற்சிய குடுக்க முடியாது. இதத்தான் சொல்லியிருக்காரு. இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா நாம திங்கட்கிழமை 2ஆம் தந்திரம் ஆரம்பிக்கலாம். சந்தேகம் இல்லைன்னா நம்ம செஷன முடிச்சுக்கலாம். நன்றி.